ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் திருவிழா. இன்றைக்கி சமையல் திருவிழா சேனலில் நல்ல டேஸ்டியான பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் ஒரே மாவில் 4 வகையான பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அந்த 4 வகையான பிஸ்கட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஒன்று வந்து நட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிஸ்கட், ரெண்டாவது ஜீரக பிஸ்கட், மூணாவது ஏலக்காய் பிஸ்கட், நாலாவது வேர்க்கடலை வச்சு பிஸ்கட். ஸோ இந்த 4 வகையான பிஸ்கட்டும் இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு மைதா மாவு 350 கிராம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சீனி 120 கிராம், இதையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேர்க்கடலை பிஸ்கட் செய்கிறதுக்கு வேர்க்கடலையை மிக்சியில் நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. நட்ஸ் பிஸ்கட் செய்கிறதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா 3த்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஜீரா பிஸ்கட் செய்கிறதுக்கு ஜீரகமும் ஓமமும் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஏலக்காய் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். வெறும் ஏலக்காய் மட்டும் சேர்க்காமல் தேங்காயோடு சேர்த்து சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டர் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபைனலாக பிஸ்கட் மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை நான் இன்றைக்கி அவன்லேயும் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி கடாயில் எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருந்த பட்டர் அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பிஸ்கட்டோ இல்லை கேக்கோ செய்கிறதுக்கு பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதனால் நம்ம குக் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி பட்டரை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போது பட்டரை வந்து ஒரு விஸ்க் அல்லது ஃபோர்க்கால் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சீனியையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சீனியை ஃபுல்லாக அப்படியே சேர்க்காமல் பாதியாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் சீனி வந்து நல்லா பட்டரோடு நல்லா கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள், சீனியும் பட்டரும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம சலிச்சு வச்சுருக்க மாவையும் பாதியாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு மாவு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு அதிலையே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஸ்கு வச்சு கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்கோங்க. நம்ம கையால் பிசையும் போது ரொம்ப அழுத்தி பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அப்படின்னா தான் பிஸ்கட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் கொடுத்துடலாம். இப்போது நம்ம கடாயில் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் பேப்பர் கூட அதில் விரிச்சிக்கலாங்க. அதே மாதிரி அவன்லையும் அந்த குக்கி ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் விரிச்சுக்கோங்க. ரெஸ்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. மாவு தொடும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 4 ஃப்ளேவர் செய்ய போகிறதுனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் 4 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போர்ஷனில் நட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நட்ஸ் குக்கீஸ் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நட்ஸ் பவுடரை அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போது நட்ஸ் குக்கீஸ் செய்கிறதுக்கு டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ குக்கீஸ் செய்கிறதுக்கு முன்னால் நம்ம கையில் எண்ணெய் அல்லது பட்டர் தடவிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு பிஸ்கட் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் நல்லா பால் ஷேப் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிஸ்கட் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, ஹெல்தியான நட்ஸ் குக்கிக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜீரா பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டோவில் 2வது போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஜீரகமும் ஓமமும் சேர்த்துக்கோங்க. இந்த ஜீரகமும் ஓமமும் டைஜஷனுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஈவினிங் டைமில் நம்ம டீ குடிக்கும் போது இந்த பிஸ்கட் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை பிஸ்கட் செய்கிறதுக்கு முன்னால் கையில் பட்டர் அல்லது ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிஸ்கட் வேணுமோ அந்த ஷேப்புக்கு இது தட்டிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ ஜீரா பிஸ்கட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 3வது பீனட் பிஸ்கட். ஸோ இந்த பிஸ்கட்டுக்கு நம்ம ஏற்கனவே வேர்க்கடலையை வந்து கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதையும் உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. நம்ம கையால் ஷேப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் குக்கி கட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குக்கி கட்டர் வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால கிட்ஸுக்கு வந்து நல்லா பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க.
ஃபைனலாக ஒவ்வொரு குக்கீஸும் என்னென்ன ஃப்ளேவர்னு காமிக்கிறதுக்கு மேலே சின்னதாக கார்னிஷ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஸ்பூன் வச்சு சின்னதாக கோடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம பாதி பாதியாக வெட்டி வச்சுருந்த முந்திரி, பாதாம், பிஸ்தா வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜீரா பிஸ்கட்டுக்கும் மேலே சின்ன சின்னதாக கத்தி வச்சு கீறி விட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பாக பண்ண வேணாம், சும்மா மேலே ஜீரா பிஸ்கட்னு தெரிகிறதுக்காகத்தான் பண்ணுறோம். ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட வேண்டாம். இப்போ மேலே ஜீரகமும் ஓமமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோட பின்பக்கம் வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்க் வச்சு சின்னதாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க பிஸ்கட் மேலே. ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே 2 வேர்க்கடலை எடுத்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிஸ்கட் எல்லாம் பேக்காக இப்போ ரெடி ஆயிடுச்சு. ப்ரீஹீட்டட் அவனில் 150 டிகிரி செல்சியஸில் 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஏலக்காய் பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் தூளையும் அதோட கொஞ்சம் தேங்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் பிஸ்கட் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கடாயில் வைக்கிறதுக்கு 4 ஃப்ளேவர் பிஸ்கட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கடாயில் பேக் பண்ணுறதுக்கு கடாயில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிரிமனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுக்கோங்க. இந்த தட்டு வந்து இந்த கடாயில் ஒட்டக்கூடாதுங்க, அந்த மாதிரி சின்ன அளவு தட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட் தட்டையும் வச்சிடலாம். அந்த பிஸ்கட் தட்டுமே கடாயில் ஒட்டக்கூடாதுங்க. இப்போ அதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அவனில் வச்ச பிஸ்கட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா பேக் ஆகிருக்கு. கடாயில் வச்சதும் ரெடி ஆயிடுச்சுங்க. பிஸ்கட்டை ஃபஸ்ட்டு நம்ம அவனில் இருந்து இல்லை கடாயிலேருந்து எடுக்கும்போது சாஃப்டாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம அதை ஒரு கூலிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கட் உடைச்ச உடனே ஈஸியாக உடஞ்சிருது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிருது ஈஸியாக. நம்ம இதே பிஸ்கட்டை மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க. டேஸ்ட் இப்படியே தான் இருக்கும். இந்த பிஸ்கட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 to 15 டேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க, ஹெல்தியான பிஸ்கட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.